ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். குடியில் என்ன பார்க்க போகிறேன்னா, நாங்கள் ரீசெண்டாக பொள்ளாச்சி போயிருந்தப்போ அங்கே கீட்ரு ஃபார்ம் ஸ்டேங்கிற ஃபார்ம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். இந்த ஃபார்ம் ஸ்டேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முழுக்கமாக தென்தோப்பு நடு இந்த ஃபார்ம் ஸ்டே அமைஞ்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது அங்கே அட்மாஸ்பியரே. பார்த்தா சுற்றி தென்னை மரம் நடுந்த ஃபார்ம் ஸ்டே. இது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு, பக்கத்துலேயே தான் இருக்குது. நல்லா இயற்கை ரசிக்கிறவங்க இந்த ஃபார்ம் ஸ்டே வந்து தங்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது சுற்றி இருக்க நிறைய மயிலும் நிறைய இருக்குது. மயில் கத்துற சத்தம்லாம் கேட்டுருக்கும், விதமான பேர்ட்ஸ் கத்துற சத்தம் கேட்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்காங்க, தேவை அங்கே சாப்பிட்டுக்கலாம். நாம் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. ரிசப்ஷன், நிறைய லான் இருந்தது இந்த ஏரியாவில் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ரூம்ஸ் பக்கத்தில் லான் இருக்கும், நீங்கள் போர் அடிச்சு உட்காந்து என்ஜாய் பண்ணலாங்க. பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே ஒரு குளமும் இருந்தது என்ஜாய் பண்ணுற மாதிரி. ரூம்ஸ் எல்லாம் டீசெண்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு அது. இந்த ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2000 3500 வரைக்கும் வரும். கூட ஜிஎஸ்டி டேக்ஸ் வரும். 2000 ருபீஸ் ரூம்ஸும் இருக்கும், 3500 ருபீஸ் ரூம்ஸும் இருக்குது. இந்த ஆன்லைன்லேயும் டைரக்ட்லி பார்த்தா ரேட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக சேஞ்ச் ஆகுது. அது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நாலு அழகான பறவைங்க என்னை பார்த்தனே ஓடுதுன்னு பயந்து. இது டைனிங் ஏரியா, எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு காலையில். இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கீங்க. இதான் ரூமு. ஒரு பெட்ரூமு, ஏசி, ஒரு எல்சிடி டிவி எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு பாத்ரூம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே. அந்த லானா பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குன்னு. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் வச்சு நான் இங்கே. நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி தங்கிறதுக்கு ஏற்ற இடம் இது.